மகிழ்ச்சியா இருக்குது. வேலைக்கு போறவங்கல இருந்து ஒரு உதவி மாதிரியா இருக்குது அது காலையில போறதுக்கு. ரெண்டாவது வந்து பஸ்ல போறது வரது எல்லாம் எங்க வேணாலும் போறோம் வரோம். இப்போ வந்து இதுல போனோம்னா நம்ம பஸ் டிக்கெட்டும் ஃப்ரீயா இருக்கு. 1000 ரூபாய் எனக்கு ஏதாவது ஒரு இதுக்குன்னா உதவுது. அதாவது ஃபீமேலுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பஸ் வசதி கொடுக்குறாரு. நாங்க பஸ்ஸுக்கு துட்டு இல்லைனா கூட ஃப்ரீயா போறோம், ஃப்ரீயா வரோன்ற நம்பிக்கையோட நிக்கிறோம். நாங்க போறோம் வரோம். இப்ப மகளிர்களுக்கு இந்த பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து வயசானவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையில எல்லாம் இருந்தாங்க. இப்ப வந்து அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நாங்க அந்த பணத்தை எடுத்தா நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து தொடர்ந்து விட்டுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு வீட்டு செலவுக்கு நாங்க கணவர் எதிர்பார்க்காம பிள்ளைகளுக்கு நினைச்சதை வாங்கி கொடுக்குறோம் சார். அதனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஆட்டோக்கு வரணும்னா ஒரு நாளைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் தேவைப்படும். இப்ப எனக்கு அது மீதியா தான் இருக்குது. என் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு நான் அதை யூஸ் பண்றேன். எங்களுக்கு போக வர 10 20 ரூபா செலவாகும் டெய்லி. அந்த காசு எங்களுக்கு பார்த்தா எவ்வளவோ பெடிப்பட்டா இருக்கு. பால் வாங்க அல்லது அன்றாட காய்கறி வாங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. பெரகனூர்ல இருந்து பெரியாருக்கு 25 ரூபாய், அப்புறம் பெரியார்ல இருந்து திருமங்கலம் அதுக்கு 27 ரூபாய். ஆக மொத்தம் மாசம் ஒரு 3200 ரூபாய் கிட்ட மிச்சமாகுது. எனக்கு ஒரு நாளைக்கு பச்சாச்சு எப்படியும் 30 ரூபாய் கிட்ட வரும். மாசம் 900 ரூபாய் செலவாகுது. ஆனா நான் இப்ப பஸ் ஃப்ரீயா விடவும் எனக்கு அந்த 900 ரூபாய் மிச்சமாகுது. பிள்ளைகளுக்கு நான் செலவுகளை பண்ற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட ஃபேமிலில இருந்து வந்தவன். எனக்கு இந்த இலவச பஸ் விட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டெய்லி வந்து பஸ் பேர் வந்து ஒரு 15ல இருந்து 20 ரூபாய் வரைக்கும் மீதி ஆகுது. ஒரு மாசத்துக்கு வந்து 800 ரூபாய் அந்த வகையில சேமிப்பு அப்படிங்கறத நாங்க பயனடைகிறோம். 1700 ரூபாய் மாசம் ஒரு டீ குடிச்சாலும் 1800 ரூபாய் வருது. இப்ப வந்து 1800 ரூபாய் இன்னையில இருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவியா இருக்கு. 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு மேல மீதமாகிறது. அந்த மீதமானது எங்களுக்கு உபயோகரமா இருக்குது. பஸ்ஸுக்கு காசே இல்லைனாலும் நம்ம பயணிக்கலாம். எந்த ஊர் வரைக்கும் கோயம்புத்தூர் வெட்டி பல்லடம் தாண்டி எங்கேனாலும் போகலாம் வரலாம். முக்கியமான காரியங்களுக்கு போயிட்டு வரலாம். நம்ம வீட்டையே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. அப்படிங்கிற ஒரு எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உதவிகரமான திட்டத்தை தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா மக்களுக்கு செய்து கொடுத்திருக்காரு. பஸ்ல காய்கறி ஏத்தி இறக்கத்துக்குள்ள போதும் ஆயிடும். மகராசம் ஃப்ரீயா பஸ் விட்டுக்கிறாரு. அதனால ஏதோ 150 மிஞ்சுது. அது குடும்ப செலவுக்கு ஆகுதுமா. சிந்தாமல இருந்து கல்லம்பலுக்கு அப்பள கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஒரு நாளைக்கு வந்து பஸ் அரிசி மட்டும் போக வர 70 ரூபா வரும். இப்ப வந்து தலைவர் அறிவிச்சதுனால எங்களுக்கு அந்த பஸ் அரிசி மிச்சமாயிருது. அதனால வீட்டுக்காரர் நாங்க எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு வந்து மாசம் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அந்த லக்கேஜ் காசு கேட்பான், கேள்வி போய் வருது. அதுக்காக அதுவும் வரவேற்பு திட்டம் தான். பஸ் வசதி கொடுக்குறாரு. நாங்க பஸ்ஸுக்கு துட்டு இல்லைனா கூட ஃப்ரீயா போறோம், ஃப்ரீயா வரோன்ற நம்பிக்கையோட நிக்கிறோம். நாங்க போறோம் வரோம். தினமும் வந்து இந்த இலவச பேருந்துல வந்து செலவு பண்ணும்போது எனக்கு வந்து காசு கொஞ்சம் சேவ் ஆகுது. அதனால எனக்கு வந்து போட்டு வர்றதுக்கே ஒரு 20 50 40 மேல ஆகிடுது 50. அதனால இது வந்து இலவச பஸ் விடுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நம்பி ரொம்ப பேர் வெளியே வராங்க, வேலை வெட்டிக்கு போறாங்க. அது எல்லாருக்கும் பெண்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். காலையில வேலைக்கு போறாங்கன்னா நம்மளால டெய்லி 20 ரூபாய் 30 ரூபாய் சண்டை போடுறதை விட அந்த இலவச பேருந்து விட்டார் பத்தியா முதலமைச்சர், அது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் இலவசமா பஸ் யாரும் போனது கிடையாது. ஒரு சிலர்லாம் கஷ்டம். எங்க அம்மா வந்து ஃப்ரீயா பஸ்ல போயிட்டு பஸ்ல வராங்க. எங்ககிட்ட ஃபர்ஸ்ட்லாம் பஸ் காசு கேட்பான், பைக்ல ட்ராப் பண்ண ஒரு பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களே போறாங்க, பஸ் ஏறாங்க வராங்க, இலவசமா போறதுனால அதெல்லாம் யூஸா இருக்கு. முதையோட இப்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரீ பஸ்ன்றது. இதை காசு செலவாகும் சொல்லிட்டு வெளியே போகாம இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸா இருக்கு. ஏன்னா 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஆட்டோல போறதோட பஸ்ல அழகா ஃப்ரீயா போய் இறங்கி வருது. ஏன்னா வேலைக்கு போற பெண்கள் நம்ம மாவட்டத்திலயோ இல்ல நம்ம மாநிலங்கள் அளவில் பார்த்துமே அதிகம் தான். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பஸ் பாஸ் வந்து முதியோர்களுக்கு கொடுத்தது போக இனி மகளிர் மொத்த பேருக்கும் கொடுத்தாங்கிறது பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு சின்ன குடும்பம்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த உதவி வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்குங்க. முதலமைச்சருக்கு தான் இது முதல்ல நன்றி சொல்லுங்க. பஸ் கூட வழி இல்லாம இருக்கிற ஏழைங்க இருக்கிறோம். அவங்களுக்கு இலவச பாஸ், பஸ் பாஸ் இது எல்லாமே ஆர்டர் போட்டவங்க அவங்க தான். ஸ்டாலின் ஐயா தான், டிஎம்கே தான், காங்கிரஸ் தான், கம்யூனிஸ்ட் தான் கிடையாது. அனைத்து கட்சிக்காரங்களும் எதிர்கட்சி ஆளுங்களும் கூட எல்லாருக்குமே கிடைச்சது. பர்சுல காசு இல்லாத போனா கூட ஒரு இடம் போய் இறங்கிடுறோம். புரியுதுங்களா? அத மாதிரி எங்க இருந்து பஸ் பாஸ் எவ்வளவு வருது காசு. ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா இங்க இருந்து ரெடிஸுக்கு போனா எங்களுக்கு 60 ரூபாய் வேணும். நாங்க சும்மாவே போய் இறங்குறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவரே வரட்டும், அவரே நல்லது பண்ணட்டும். மகளிருக்கு இலவச பேருந்து யார் கொடுத்திருக்காங்க? போற பஸ் எல்லாமே 21 பாருங்க, எல்லாமே ஃப்ரீ. இருந்தாலும் யார் பண்ணிருக்காங்க? மகளிருக்கு அத்தனையும் செலவு கொடுத்திருக்காரு. அவரு சொல்லாததும் செய்யறாரு, சொன்னதும் செஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணிருக்காரு. சொன்னதா செய்யறோம் கிடையவே கிடையாது. சொல்லாத நிறைய செஞ்சிருக்காரு. பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் நிறைய கொடுத்திருக்காரு. பெண்களுக்கான ஆட்சி தான் இது. லேடிஸ்க்கு எல்லாம் நிறைய கொடுத்திருக்காரு.
நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய பண்ணிருக்காரு. எந்த குறைபாடும் இல்ல. இன்னும் பண்ணுவாரு, மேல மேல பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டாரு. அவர் சிங்க மாதிரி அவரு. எங்க அம்மா அப்பா ஸ்டார்ட்ல இருந்து செய்யற மாதிரி வருது. அதனால எங்களுக்கு வந்து அவரை தான் பிடிச்சிருக்கு. அதனால அவருக்கு தான் எங்க ஓட்டு. மகளிர் வாழ்க்கையில் இனி அவர்கள் பெறப்போகிற அனைத்து விடியலுக்குமான தொடக்க பயணமாக இது தொடரும்.